ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஆமாயிரா, நாங்க வந்துகிட்டு இருக்கோம், கிட்ட வந்துட்டோம். இப்பதான் அப்பா போன் பண்ணி சொன்னான். இதுக்கு பேர் தான் ஆரத்தி. இதுவா நம்ம சாரு ஆஸ்பத்திரியில இருந்து முத வீட்டுக்கு வராயில, அதனால சாருக்கு ஆரத்தி எடுக்க போறோம். ஆஹா இல்லடா, ஆரத்தி. சரி ஏதோ ஒண்ணு. ஐயோ எங்கேயும் எடுத்துக்கிட்டு போவாண்டாண்டா, அவ வருவாள்ல, அவ வந்ததுக்கு பிறவைக்கு அவளுக்கு இதை வச்சு சுத்தி ஆரத்தி எடுக்கணும். நம்ம அங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்ல, அப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு பிறவைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் இப்படி ஆரத்தி எடுத்தாவல்ல, இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து, அதுதான் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டா சாரு சந்தோஷமா இருப்பா. ஒரு தட்டை வச்சு ஆரத்தி எடுத்தாலே போதும், 2 தட்டுல எல்லாம் எடுக்க வேண்டாம். யாரா, உனக்கு சாரு பிடிக்குமா அகல்யாவை பிடிக்குமா? சரி, சாரு உனக்கு அம்மாவா வந்தா பிடிக்குமா இல்லனா அகல்யா அம்மாவா வந்தா பிடிக்குமா? அப்போ உனக்கு அகல்யாவை பிடிக்காதா தங்கம்? அம்மா கார் சத்தம் கேக்குது பத்தியா? எனக்கு கேட்கல, ஆனா உனக்கு கேட்டிருக்கேன். வந்துருப்பாவளோ என்னமோ. நீ மினிய கூட்டிக்கிட்டு வெளியே போ. அவ 2 பேரும் வந்துட்டாவல்னா ஒரு நிமிஷம் நிக்க சொல்லு. பாட்டி இப்ப வந்துருவேன்னு சொல்லு. அனுப்புனவரை கூட்டிகிட்டு வந்துட்டாரு பாருங்க. இதெல்லாம் அத்தானிக்கிட்டே இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவளை கூட்டிக்கிட்டு வருவார்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா? இங்க பாரு, அவளுக்கு மனசுக்குள்ள ஏற்கனவே வரன் மாப்பிள்ளை இருக்காருன்னு வரன் மாப்பிள்ளைக்கு தெரியும். இப்ப அவளையே வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு. மனசுல அவரை வச்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு பிறவைக்கும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காருனா, நாள் போவ பிள்ளைக்கு மேல அவ வச்சிருக்க பாசத்தை பார்த்து அவளையே கல்யாணம் பண்ணா அது பிறவைக்கும் உன் நிலைமை என்ன? ஆமா, வாய் முடுங்காமா. இடி நடந்துட்டுனா என்ன செய்வேன்? அவரை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட அவர் தப்பா நடந்திருக்காரு. நிச்சயதார்த்தமும் முடிஞ்சாச்சு. கண்டிப்பா என் கழுத்துலதான் தாலி கட்டுவாரு. அதுல எனக்கு எந்த பயமும் இல்ல. அவ மனசுல அத்தான் இருக்காரு அப்படிங்கறதுக்காண்டி எல்லாம் அத்தானுக்கு அவளை பிடிக்கும்னு இல்ல. எனக்கிட்டே சொல்லிட்டாரு, உனக்கு தாலியை மட்டும் தான் என்னால தர முடியும், என் மனசு எப்போ அஞ்சுக்குதான்னு எனக்கிட்ட அடிச்சு சொல்லிட்டாரு. எனக்கே தராத மனச அவளுக்கிட்ட இழந்துருவாரா? இந்த குட்டி பிசாசு எங்க ஓடிட்டு கிடக்கு? அதான் அவ வந்துட்டால, அவ வந்த சந்தோஷத்துல இது துள்ளி குதிச்சுக்கிட்டு கிடக்கு. சிரிப்ப பாத்தியலாம், அந்த வேலைக்காரி வீட்டை விட்டு போனதுல இருந்து இது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம அழுதுகிட்டு கிடந்தது. எப்படி தெம்பா தெரியுது பாருங்க இப்ப. யாயிரம் விழுந்து மண்ணை உடைச்சிட போகுது. எங்க ஓடிக்கிட்டு தெரியா? இங்க நின்னா என்ன? நாங்க 2 பேரும் இனிமே வீட்டை விட்டு வெளியே போடுமா? அந்த வேலைக்காரிக்கு என்ன? சரி, அதுக்கு என்ன? ஏன் அவளுக்கு வரதுக்கு தெரியாதா? ஆமா, கார் வந்தாச்சு, அவளே இறங்கி வர போறா. நீங்க எதுக்கு ஓடிக்கிட்டு தெரியுதியா? எது என்ன? ஆரத்தியா? ஓ, ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டாதான் மேடம் உள்ள வருவாங்களா? ஏன் கூடவே வெத்தல பாக்கு எல்லாம் வச்சு கூப்பிட வேண்டியதானே? என்னல அவ என்ன புது பொண்ணா? அவளை ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிக்கிட்டு போதுக்க? ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு தானே வந்திருக்கா, மேல போவே இல்ல. அது பிறகு என்ன? இதெல்லாம் யாரு உனக்கு சொல்லி தந்தது? ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுப்பாவேன்னு அப்படியெல்லாம் இல்ல. அவளுக்கு தான் கால் இருக்கலாம், அவளே நடந்து வருவா.
உன் பாட்டிக்காரிக்கு தான் முத புத்தியே இல்ல. ஐரா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எமினி நீ எங்க போற? அதான் சாருக்கா கூட்டிட்டு அண்ணே வந்துட்டு இருக்கலாம். அவையில உள்ள கூப்பிட்டதுக்கு தான். ஏன் வந்தவளுக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு வழி தெரியாதா? இவ்வளவு நாள் இங்க வேலைக்காரிய கடந்தவ தானே. ஆமா உனக்கு என்ன இவ்வளவு ஆர்வம்? கேவலம் ஒரு வேலைக்காரிய வீட்டுக்குள்ள கூப்பிட்டதுக்கு ஆர்த்தி தட்டெல்லாம் தூக்குவியலா? ஒண்ணு எல்லாம் கடுப்பேத்தியதுல தப்பே இல்லடி. எமினி உனக்கிட்ட தான் கேக்கேன். கேவலம் ஒரு வேலைக்காரிய வீட்டுக்குள்ள கூப்பிட்டதுக்கு ஆர்த்தி தட்டோட தான் போவியலா? ஐயோ அகல்யா, வரப்போறது வேலைக்காரி இல்ல. வரவு எங்க அண்ணி. அண்ணியா? யாரு உனக்கு அண்ணி? அவ எப்படி உனக்கு அண்ணியானா? வழக்கமா அண்ணன் போட்டாட்டி அண்ணின்னு கூப்பிடுவாவ. நீ என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்க? நீ வா. எமினி அம்மா, அந்த மினி இப்ப என்ன சொல்லிக்கிட்டு போறா? இப்பவும் தத்தியாட்டா இருப்பேன். அந்த வேலைக்காரி தான் வரனுக்கு பொண்டாட்டியா வர போறாளாம். அதனால இவளுக்கு அவ அண்ணியா? அம்மா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அம்மா இந்த அர்ஜுனுக்கு பொண்டாட்டியெல்லாம் எதுக்கு வந்திருக்காவ? ஓ இதுங்களும் வந்திருக்கா? அது சரி, உன் அத்தைக்காரி போன் பண்ணி சொல்லிருப்பா கிட்ட வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே புறப்பட்டு வந்திருக்கான். ஒரு நிமிஷம் இல்ல ஐரா. எங்க ஐரா மூஞ்சில என்ன சந்தோஷம். என்ன மினி? அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணணுமா? ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கான், வழி விடு மொத. அதுக்குள்ள சும்மா விட்டுருவோமா? கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கு நான் சொல்லல, பெரியமா தான் சொன்னாவ. அதான் கேக்க ஏன்? கொஞ்சம் பொறு, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அது பறவைக்குள்ள விடுவாவ. அது சரி. அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா மினி நான் நல்லா இருக்கேன். தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டை விட்டு போறத பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிச்சிராருங்க. அது பிறவைக்கு ஐராவை எங்களால சமாதானப்படுத்தவே முடியாது. ஐயோ சாரி ஐராவா. ஐரா அவளுக்கே உடம்புக்கு முடியாம நிக்கா, ஹாஸ்பிடல்ல இருந்து தானே வந்திருக்கா. உன்னை தூக்கிறதுக்கெல்லாம் அவளுக்கு இப்போதைக்கு தம்பில்ல. அவ டயர்டா இருப்பாளா, மறுபடியும் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். யாரா நாங்கெல்லாம் வந்திருக்கிறது உனக்கு தெரியல. தம்பி வந்திருக்கா, மாமா வந்திருக்காங்க. அதான் சாரு வந்ததுனால நாங்க வந்திருக்கிறது உனக்கு தெரியல. தம்பி தூக்கத்துக்கு ரெடியா தான் இருக்கான். ஐரா ரொம்ப அழுதியா? இனிமே போக மாட்டேன்டா. எப்போ உன்னை விட்டுக்கிட்டு எங்கேயே போக மாட்டேன். ஐரா அப்பாதான் சொல்லல, சாரு டயர்டா இருக்கா. சாருக்கு ஊசி எல்லாம் போட்டதுனால அவ டயர்டா இருக்கா. நீ வா, அப்பா தூக்குற உன்ன. அப்போ நீ அப்பாட்ட வரமாட்ட. இப்ப நீ அப்பா கிட்ட வரையலன்னு வச்சுக்கா, உன் சாரு மறுபடியும் திருச்சியிலே கொண்டு விட்டுருவேன். என்ன ஏண்டி உன் ஃப்ரெண்டுக்கு மூளையே இல்லையா? இல்ல குழந்தைங்களுக்கு பாசத்தை கொடுத்துதான் செய்ய வைக்கணும். இவன் என்னடானா குழந்தைய மிரட்டி அவன் நினைச்சதை சாதிக்கா பாத்தியா? குழந்தையா பயம் காட்டி அவன் நினைச்சதை செய்ய வைக்க கூடாது. பாசத்தை கொடுத்து இவன் கண்ண செய்விலேயே குழந்தை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரமும் அவன் கூட்டிக்கிட்டு வரலன்னா அவனை திட்டிட்டு இருந்தியா? இப்ப கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு பிறவைக்கும் ரொம்ப நேரம் பிள்ளைகளோட வீட்டுக்கு வெளியே காக்க வச்சுட்டேனே. நில்லுங்க வந்துடுறேன். அத்தை ஒரு நிமிஷம். அட அம்மாவை பொண்ணு இங்கே நிக்குதியா? என்னம்மா இந்த வீட்டுலதான் இருக்குதியலா? அட நான் கூட நீங்க வீட்டை விட்டு போறதா சொன்னீங்களே, எல்லாத்தையும் பாரி கட்டிட்டு புறப்பட்டு இருப்பியான்லாம் நினைச்சேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு சாரு வந்திருக்காளா, அதனால நாக்குக்கு ருசியா நானே சமைச்சிருக்கேன். நல்லா ஒரு புடி புடிச்சுக்கிட்டு கிளம்புங்க. ஏன் உங்க பையன் எனக்கிட்ட தப்பா நடந்திருக்காரு. எனக்கு நடந்த கொடுமைக்கு நியாயம் வாங்கி தர வேண்டியதே நீங்க தான். நீங்க என்னடானா எங்களை வீட்டை விட்டு அனுப்பியதுலயே ரெடியா இருக்குதியா? எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை வாங்கி தந்ததுக்கு பிறகு நான் என்ன என் புருஷன் அத்தானே சியாத்தையும் வெளியே கூட்டிக்கிட்டு போலாம். எனக்கு நியாயம் வேணாம். நியாயம் கிடைக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் மட்டும் இல்ல, அம்மாவும் எங்கேயும் போக மாட்டாவ. ஐயோ அகல்யா, 1/2 கிலோ கேரட்டோ தக்காளியோ நீ வாங்கி கேட்டிருந்தா கூட கண்டிப்பா உனக்கு வாங்கி தந்திருப்பேன். ஆனா நியாயம் வேணும்னா நீ கோர்ட் வாசல்ல போய் தான் நிக்கணும். ஒண்ணு செய், நீ கோர்ட்டுக்கு போ. நீ ஆசைப்படிய நியாயம் கோர்ட்ல தான் கிடைக்கும். அங்க கிடைக்க வேண்டிய நியாயத்தை நீ வீட்டுல தேடினா இங்க எந்த வக்கீல் இருக்காவ உனக்கு நியாயம் வாங்கி தரதுக்கு? அதான் சரி சரி, சாரு வந்திருக்கா, ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போடும். நீங்க 2 பேரும் வரையலா இல்லனா எங்களுக்கு ஒண்ணு அவளை உள்ள கூட்டிக்கிட்டு வரணும்னு எந்த அவசியமே இல்ல. ஓ நீங்க நியாயத்துக்காண்டி போராடியவியலா? சரி சரி நீங்க நில்லுங்க, நேரம் அது பத்தியெல்லாம் நான் போய் ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வந்துடுறேன். கண்டியா கையோட அன்னைக்கே கல்யாணத்தை நடத்தி இருக்க வேண்டியது. அப்ப வரன் மாப்பிளைய போட்டு அடிச்சாவா திட்டினாவ. இப்ப இந்த வேலைக்கார நாய் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு எல்லாம் தலைக்கீழா போயிட்டு இருக்கு. இந்த அத்தை எப்பமா கலாய்க்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சாவ? எல்லாம் அந்த வேலைக்கார நாய் இருக்க தைரியத்துலதான் ஆடிட்டு இருக்காவ. ஆடட்டும் ஆடட்டும், நம்ம எவ்வளவு நாள் ஆடியாவன்னு நானே பாக்கேன். எப்பவோ இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ நீதான். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல.
நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை அஞ்சுக்கு விட்டு கொடுத்துட்டு எல்லா கஷ்டத்தையும் நீ தனி ஆளா சுமந்திருக்க. இந்த வீட்டுக்கு நல்ல குணசாலியான பொண்ணுதான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். அஞ்சு இறந்ததுக்கு பிறவைக்கு ஐராக்கு அம்மா இல்ல. என் காலத்துக்கு பிறவைக்கு என் பேத்திய யாரு பாத்துப்பா? இந்த அகல்யா என் பேத்திய பாத்துக்க மாட்டான்னு தெரியும். இப்படியெல்லாம் ஏகப்பட்ட கவலை. என் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்ச மாதிரி நீ வந்திருக்க. என்னமோ சொல்ல போனா நீ வாழ வேண்டிய வீட்டிலேயே வேலைக்காரியா இருந்திருக்க. இனிமே உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் ஜனோன்னு கிடைக்கும். உன் கூட நான் இருக்கேன். பெருமை என்ன பாத்துட்டு நிக்கிறியா? அம்மாடி, அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவளை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆனா இது என்ன தட்டு? ஆஸ்பத்திரியில இருந்து பிள்ளை வந்திருக்கா, அதான் இந்த ஏற்பாடெல்லாம். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. டேய், உனக்கு என்ன தெரியும்? பெரியவி எங்களை விட உனக்கு தெரியுமா? என்னமோ எனக்கு இப்படி சுத்தியதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. வருண், அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தி இருந்தா எப்பவோ உங்களுக்கு மூளை வளர்ந்துருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவளை கூட்டிக்கிட்டு வந்தது எல்லாருக்கும் கொழுப்பி ஆறி போச்சு போல. குடும்பமா சேர்ந்து என்னைய கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாவ. அம்மா, ஆர்த்தி தட்டை எடுத்துக்கிட்டு வந்துட்டு என்ன பாத்துட்டே நிக்கிறியா? சொன்னா நீ எடுங்க. சாரு பார்த்து சந்தோஷத்துல அப்படியே நின்னுட்டேன். ஐரா, உன் அப்பனுக்கிட்ட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நிக்க சொல்லு. சேர்ந்து வா சாரு. போடுறா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அம்மாடி, இனிமே உள்ள போ. பாத்தியா, நீ வந்தது என் பேத்திக்கு சந்தோஷத்தா. இந்த சந்தோஷத்தை பாக்கிறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவ நீ போனதுல இருந்து ஒன்னும் சாப்பிடவே இல்ல, உறங்கவே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒன்ன பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா, ஒன்ன பத்தியே நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. மேடம், அவ மட்டும் நினைக்காதுங்க. ஒரு சிலர்லாம் என்ன போட்டு சாத்தி எடுத்துட்டாவ. அவளெல்லாம் காலத்துக்கு மறக்க மாட்டேன். தேங்க்யூ சோ மச். என்ன மூஞ்சுக்கு நேரா புகழ்ந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இவன் கூட எல்லாம் எப்படி குப்பை கொட்டுறானே தெரியல. சாருமா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கா. என்னம்மா? இந்த வீட்டுக்கு நீ ரொம்ப முக்கியம். இனிமே எந்த காரணத்தை கொண்டோம் இந்த வீட்டை விட்டு மொத்தமா போற நோக்கத்துல இந்த வீட்டு வாசப்படியை நீ தாண்டக்கூடாது. இப்பல இருந்து இது உன் வீடு. உன் பாதி உரிமை உனக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி தான். சாரு, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கா. உனக்கு அர்ஜுனுக்கு அம்மாக்கு கதை நல்லாவே தெரியும். எந்த காரணத்தை கொண்டோம் நீ கிரேஸ் அவியல மாதிரி இருக்க கூடாது. சாரு, அவ என்ன சொல்ல வராவன்னு உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். மா, என்ன சொல்ல வரியா? எனக்கு ஒன்னும் புரியல. வருண், அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு இதெல்லாம் புரியறதுக்கு மூளை என்னமோ வளரணும். நமக்கான சில உரிமைய நாம தான் போராடி வாங்கணும். பேச வேண்டிய இடத்துல வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசணும். சம்பவம் பண்ண வேண்டிய இடத்துல சைலண்டா சம்பவம் பண்ணிக்கிட்டு உன் இடத்துல நீ இருக்கணும். என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல உனக்கு. நமக்காக இங்க யாரும் போராட மாட்டாவ. நமக்கான இடத்த பிடிக்கணும்னா நம்ம தான் போராடி ஆகணும். நேர்மைனா என்னன்னு தெரியாத வேலை நியாயத்துக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காவ. உன் இடத்த பிடிக்கிறதுக்கு நீ தான் போராடணும். நீ நினைச்சது கண்டிப்பா கிடைக்கும். உன் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் உன் கூடவே இருக்கும். உள்ளப்போ. இல்ல, எனக்கு ஒண்ணுதான் புரியல. அவ மாமக்காரனுக்கிட்ட இருந்து அவளை கூட்டிட்டு வரேன் காப்பாத்தி. நீங்க பேசிய டயலாக்குக்கும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. வரும், நான் தான் உங்ககிட்ட அப்பல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில விஷயம் உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு மூளை வளரணும். அம்மாடி சாரு, உள்ளவா. இந்த அர்ஜுன் எப்பல இந்த மதுரைகளுக்கு வாழ்க்கையில தலை போட ஆரம்பிச்சாரு? அவிய குடும்பமே பெரிய குடும்பம். அங்கேயே யாருக்கு வாழ்க்கையிலும் தலை போட மாட்டாரு. எல்லாரும் அவியாவியலுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் இவருக்கு பொண்டாட்டி என் ஃப்ரெண்டு தான். அவளே அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செய்யலாம். இப்ப வியான் இருக்கிறதுனாலதான் கொஞ்ச நாள் ஆர்ஜே வேலைக்கு பிரேக் விட்டுருக்கா. அவ ஆசைப்பட்டாள்னா ஆர்ஜேயா கண்டினியூ பண்ணலாம். பொட்டிக்காண்டி எவ்வளவு வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. அவர் பொண்டாட்டிக்கே ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. இவ்வளவு ஏன் அவ ஆசைப்பட்ட நேரம் அவ காதலிச்ச நிலனுக்கு கல்லறைக்கே இவர் கூட்டிட்டு வருவாரு. அப்படி யாருக்கு பர்சனல் லைஃப்லயும் தலை போட மாட்டாரு. என் லைஃப்ல மட்டும் இவர் என்ன நினைக்காரோ அதுதான் நடக்கணும். இவரு போட்டுக்கிட்டு போற குவாடுக்கு மேலதான் நான் டிராவல் பண்ணணும். என்ன இவருக்கு பொண்டாட்டின்னு நினைச்சிட்டாரா? மனசுல என்னமோ மரியாதை இருக்கிறதுனால தான் நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன். ஒரு நாள் எனக்கிட்ட இந்த வாங்கி கட்டிக்கிட்டு தான் போறாரு. சாரு, உள்ள போ. சரிண்ணா. நான் வாழன்னு நினைச்ச வாழ்க்கைக்கு நீ ஆசைப்படுதியா? நீ வாடி உள்ள. அது பிறவைக்கு இருக்கு. ஏன்டா இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்தோன்னு நீயே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவ. என்ன அகல்யா பாத்துக்கிட்டே நிக்க? கண்ணு இருக்கேவியா பாத்துக்கிட்டு தான் நிப்பாவ. உனக்கு கண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம சாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிருக்கு போராடி எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்திருக்கா. வீட்டுக்குள்ள எல்லாம் வான்னு கூப்பிட மாட்டியா? ஏன் நான் உள்ள வான்னு கூப்பிடலன்னா உங்க தங்கோச்சி உள்ள போக மாட்டாளோ? இருந்தாலும் நீ கூப்பிடும் போது அப்படி நல்லா இருக்கும்ல. எனக்கு ஒரு மாதிரி கலக்கலான்னு இருக்கும். எனக்காண்டி உள்ள வா சாரு அப்படின்னு கூப்பிடான். உள்ள வான்னு கூப்பிடலனாலும் எப்படியும் வீட்டுக்குள்ள தானே போறா. அது பிறகு எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டேன்? ஏய், உனக்கு தான் கால் இருக்கலாம். அகல்யா, இல்லாதான் அவளுக்கு கால் இருக்கு. எப்படியும் வீட்டுக்குள்ள போதானே போறா.
அது பிறகு எதுக்கு அர்ஜுன் என்ன கடுப்பேத்திய மாதிரியே பேசியாரு? அவரு கடுப்புல பேசல, ஜாலியா இருக்காரு போல. சாருவா அவர் பாதுகாப்புல இங்க விட்டுருக்காரு. தியா உள்ள கூட்டிட்டு போ. உள்ள போனியும் சொல்லுங்க தான், எல்லாரும் பேசிட்டாவ, இனிமே நீங்க பேசியதையும் கேட்கணாலாம். அதான் அகல்யா அவருக்கு பாதுகாப்புல இங்க விட்டுருந்தாரு. நான் ஒன்னும் தெரியாம அந்த ராஜாக்க பேச்சு கேட்ட அவனுக்கு கூட அனுப்பி விட்டுட்டேன் பாத்தியா. அதான் என் மேல கொலை வரியில இருந்தாரு. இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு, அதனால என்னையும் கொஞ்சம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. கண்டுக்காத. சாரு உள்ள போமா. சர்ப்ரைஸா? என்னடா? வா. சாரு உள்ள போ. மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. கண்ணே கண்ணே நீ இல்லை என்றால் என்னாவே. இனிமே எதை பத்தியும் கவலைப்படாத. அகலியாவை பார்த்து பயப்படாத. திருப்பியும் சொல்ல, இந்த வீட்டை விட்டு இனிமே நான் அனுப்பிடுவனோ அப்படின்னு எல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாத. இனிமே உன் மாமா இல்ல, அர்ஜுனே வந்து என் பொறுப்புல விட்டுற, நானே பாத்துக்கிட்டேன்னு சொன்னால நீ என் பொறுப்பு தான். ஒரு தடவை உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உண்மை என்னன்னு தெரியாம உன்னை அனுப்பி விட்டுட்டேன். மறுபடியும் அதே தப்பு பண்ண மாட்டேன் சாரு. எனக்கு தாண்டா மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. திருப்பி உன்னை பார்த்ததுக்கு பிறகுதான் நிம்மதியாவே இருக்கு. நான் இல்லாம ரொம்ப அழுதுட்டியா? போக மாட்டேன்டா. சரி சாரு, நீ போய் ரெஸ்ட் எடு. வழக்கமா ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் சென்னை டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாவ. நீ கொஞ்சமா தான் சாப்பிட்டிருக்க, அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் டாக்டர் தான், நீயும் டாக்டர் தான். அது பிறகு அர்ஜுனே அந்த எம்டிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். அர்ஜுனுக்கு தனியா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனாலதான் உன்னை என் கூடயே அனுப்புனாவ. தெரியும் சார். அதனால ஒழுங்கு மரியாதையே போய் ரெஸ்ட் எடு. சரி. சாரு, முக்கியமா கிச்சன்ல போய் எதையாவது உருட்டிக்கிட்டு கிடக்காத. ஐரா, அவளுக்கு உடம்புக்கு முடியல. அவ நல்ல ரெஸ்ட் எடுத்தாதானே உன் கூடால விளையாடுறதுக்கு முடியும். ஏற்கனவே டயர்டா இருக்கான், அவளுக்கு இப்ப ரெஸ்ட் தான் தேவை. அவ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். அது பிறவைக்கு அவ ஒன்னு தூக்குவா, உன் கூடால விளையாடுவா. அது வரைக்கும் அவளை நீ தொந்தரவு பண்ணாத. நான் அது என்ன சர்ப்ரைஸ் எனக்கு தெரியாம? அது சரி. ஐரா, அவ ரூம்க்கு போய் அவளை தொல்லை பண்ணாத. நீ பாட்டிக்கிட்டே இல்லைன்னா மினி கூடால நில்லு. இல்லடா தங்கம், நானே போலாம். நீ போய் பாட்டிக்கிட்ட போய் விளையாடு. அகல்யா, எப்படி இருக்கா? நல்லாவே இருக்கேன். பார்த்தா எரிஞ்சு பிடிச்சுக்கிட்டு நிக்க மாதிரி இருக்கு. ஏன் பொண்டாட்டி, உனக்கு இவன் நல்லா நிக்க மாதிரியே தோணுது? எனக்கு சேம் ஃபீலிங் தாங்க. எரிஞ்சு பிடிச்சுக்கிட்டு நிக்க மாதிரி தான் நிக்கா. இதோ மூஞ்சி பாருங்க. ஏன் பொண்டாட்டிக்கும் அப்படிதான் தெரியுது. என் பிள்ளை பேச ஆரம்பிச்சிருந்தானா நான் அவனுக்கிட்டே கேட்டிருப்பேன். சந்தோஷமான நேரத்துல ஜாலியா நிக்க வேண்டாமா? நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டே போல. சாதிக்க பிறந்தவன் தான் இந்த அர்ஜுன். அடுத்தவங்க வாழ்க்கைக்கு ஆசைப்படாம அடுத்தவிய மேல பொறாமப்படாம இருந்தாலே வெற்றி நிச்சயம் ஆகலையா? அதனால நீயே இனிமே அடுத்தவங்க வாழ்க்கைக்கெல்லாம் ஆசைப்படாத. எனக்கு அப்படியெல்லாம் தேவையே இல்ல. என் வாழ்க்கைக்கு தான் நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காவ. அகல்யா, இங்க சில பேர் அப்படிதான் கண்ணாடிக்கு முன்னாலே நின்னாலும் குறைய அடுத்தவியல்கிட்ட தான் தேடுவாவ. நீ மட்டும் இதுல என்ன விதி விலக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா போல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்டாட்டி, இந்த சந்தோஷத்துல ஒரு குத்தாட்டம் போடணும் போல இல்ல? போட்டுருவோம். இல்ல வேண்டாம், குத்தாட்டம் போட்டா எனர்ஜி வேஸ்டா போயிடும். நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்போம். நம்ம சாரு வரன் கல்யாணத்துக்கு ஃபுல் எனர்ஜியோட குடும்பமா சேர்ந்து ஒரு ஆட்டத்தை போட்டுடலாம். அகல்யா, குடும்பமா ஆட போற டான்ஸுக்கு டான்ஸ் படிச்சு தர வேலை உன்னோடது. உனக்கு தான் நிறைய ஸ்டெப் எல்லாம் தெரியுமே. என்ன அந்த சாருக்கும் வரனுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருவியான்னு ஓவர் கான்பிடென்ட்ல இருக்குதியா போல. எஸ். ஆனா அத்தானுக்கு எனக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சாச்சு. எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சே தீரணும். என்ன அகல்யா, நியாயம் கிடைக்கிறதுக்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா? அதெல்லாம் நேர்மைக்கு கிடைக்க வேண்டியது. நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. சரி, நீ இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன், நானும் சொல்லிடுறேன். என் தங்கச்சி சாருக்கும் வருணுக்கும் கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுறேன். அத்தான் கையால இனி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏற போகுதுன்னா அது ஏன் கழுத்துக்காதான் இருக்கும். ஓ சரி சரி அகல்யா, மறந்துடாத. கழுத்து பத்திரமா பாத்துக்கா. நீ உள்ளவாமா.
என்னாச்சு? அப்புறம் தான் சம்பவமே. நான் அவளை பார்க்க அவ என்ன பார்க்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருந்தியெல்லாம் லவ் எப்படி டெவலப் பண்ணிருந்திருப்பியா? அதெல்லாம் கோட்டை விட்டுட்டானே. அவ கூடயே அவ ஸ்நேகிதி பிள்ளையும் வருவா. யூ மீன் ஃப்ரெண்டு? ஃப்ரெண்ட். நான் இவளதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ ஃப்ரெண்டுக்காரி என்ன நினைச்சிட்டானா, நான் அவ ஃப்ரெண்ட பார்த்துட்டு இருக்கேன்னு அவ ஃப்ரெண்டுக்கார பொண்ணு என்ன பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்புறம் என்னாச்சு? அவ ஃப்ரெண்டுக்காரி என்ன பார்க்கான்னு முதலே தெரிஞ்சிருந்தா அவளையே பார்த்திருப்பேன். ஏன்னா இவளை விட அவ தான் அழகா இருப்பா. ஆக மொத்தம் ரோஸ் அவியலை கல்யாணம் பண்ண முன்னாடி நம்ம கவின மாதிரி நீங்க ஒரு காதல் மன்னன். கரெக்ட்? அதேதான். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் தான் இந்த ரோசா என் வாழ்க்கையில வந்தா. அப்புறம் அந்த பையன் இருக்கானே, அதான் உங்க அப்பன், அவ பேருன்னா அந்த ஸ்ரீனிவாசனா, அவனே தான். அதுக்கு பிறகுதான் அந்த வீணா போனவன் பிறந்தான். தியானே, நல்ல தூக்கம் வருது போல என் பிள்ளைக்கு. இப்படி ஒருன்னு படுத்திருக்க. என்ன மக்களே, அப்பா எங்க? பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே சாரோ கூட்டிக்கிட்டு வருண் மாமா வந்துட்டாங்க. அப்பே தெரியும் நீ சொன்ன மாதிரியே வருவான் அப்படின்னு. என்னடா தூக்கம் வந்ததுனாலயா பேசாம கிடக்க? சரி நீ ஒரு நிமிஷம் கிடந்துக்கா, உங்க அப்பாவை தேடிட்டு வரேன். எங்க போனார்னு தெரியலையே. இந்த வீட்டுல உள்ளவர்களுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. அருவி, அக்கா வாங்க. நீ என்ன மேல இருந்து வர? ஒண்ணும் இல்லக்கா, சும்மா காத்து வாங்கிட்டு நின்னேன். காத்து வாங்கிட்டு நின்னியா? ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, மேல இருந்து வர மாதிரி இருக்கு. அக்கா இன்னைக்கு கொலுசு சத்தம் காட்டுதான். அதான் மேல யாராவது இருக்காவலான்னு பாக்கிறதுக்கு போனேன். தனியாவா இந்த ராத்திரி நேரத்துலயா? ஆமா, இங்க பாரு, இனிமே மேல எல்லாம் தனியா போவாத ராத்திரி நேரத்துல. இந்த கொலுசு போட்டுக்கிட்டு விளையாடியது வீட்டுல இருக்க யாரோதான். சென்னு கையும் களவுமா எல்லார்கிட்டையும் மாட்டதான் போறாவ. அதனால யாரு கொலுசு போட்டுக்கிட்டு தெரியா? அப்படி இப்படின்னு அவியில கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தனியா எல்லாம் மேல போவாத. நம்ம வீடு தானேக்கா, நம்ம வீட்டுல யார் வந்துட போறாதான். சரி சரி, மேல போயிட்டு வந்தெல்லாம். அர்ஜுன பாத்தியா? மேல போனோம். தாத்தா கச்சத்தம் கேட்டோன்னா குடுக்குடுன்னு கீழே வந்துட்டோம். அங்க தாத்தா கச்சத்தம் மட்டும் தானே கேட்டது. தாத்தா இருக்க இடத்துல அர்ஜுனத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப மேல அர்ஜுனத்தான் இல்ல. அப்ப தாத்தா மேல யார் கூட தனியா பேசிட்டு இருக்காரு? கவினத்தானா இருக்குமோ? ஆமா, கவினத்தானா தான் இருக்கும். தாத்தா குடிக்க இடத்துல கம்பெனி குடிக்க ஒரே ஆளு கவினத்தான் தான். அரவி, உனக்கிட்ட தான் கேக்கேன், இவரை எங்கேயாவது பாத்தியா? இல்லக்கா, பாக்கல. அத சொல்லதுக்கு இவ்வளவு நேரமா? எங்க போனார்னு தெரியல. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எதுக்கு? அதான் சாரு அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாருல மறுபடியும். இனிமே எந்த காரணத்தை கொண்டு வருண் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை பார்க்க மாட்டான் அப்படின்னு நம்பியாரு. இது வரைக்கும் அந்த வீட்டுல சாரு தனி ஆளு. இனிமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஆனந்தி அம்மாவே இருக்காவெல்லாம் அவையிலே மருமகளா ஏத்துக்கிட்டாவ. அந்த சந்தோஷத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி, அப்ப வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோமான்னு கேட்டேன். அதுக்குள்ள ஆளை காணல. ஒரு வேளை அதான் கீழே யாரு கூடாலையாவது நின்று போன் பேசியாவளோ என்னமோ. சரி, நீ வேணா கொஞ்சம் பாத்துக்கோயா, ரூம்ல தான் படுத்திருக்கான். சரிக்கா. அவனை நீ எடுத்து கொஞ்சம் தட்டி கொடுத்தாலும் உடனே தூங்கிடுவான் பாத்துக்கா. தூக்கம் வந்துதான் இருக்கான், எனக்கிட்ட இருந்தே தூங்கிட்டான். சரி, தொட்டில தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தொட்டில படுக்க வச்சுதான் ஆளே எந்திரிச்சாச்சு. இப்ப கண்ணை உருட்டிக்கிட்டு தொட்டில கிடக்கான். நீ தூக்கி லேசா தட்டி கொடுத்தாலும் உடனே தூங்கிடுவான். சரிக்கா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுவேன். இந்த மனுஷர் எங்க போனாரு? தாத்தா என்ன என்னைக்கு இல்லாம மொட்டை மாடியை சூஸ் பண்ணிருக்காரு? எப்போ ரூம்குள்ள தானே குடிச்சிட்டு இருப்பாரு. இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? கவினா, என்ன நீ சாப்பிட்டியா? ஆமா, நீ சாப்பிட்டேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு அம்மா தான் எடுத்து வச்சாவ. பர்றா. சரி, நீங்க இந்த ராத்திரி பப்பரப்பேன் யாரும் தேடிக்கிட்டு வரியா? பண்ண இருக்கார்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே தீரனேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரி, அப்ப வெளியே எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிட்டு வருவான்னு சொன்னேன். ஆளு திடீர்னு காணல. போன் பண்ணி பாருங்களேன். போன் ரூம்ல தான் கிடக்கேன். ஹாஸ்பிட்டல் ஏதாவது எமர்ஜென்சினா டக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு போயிருவாரு. கார் வீட்டுல தான் நிக்குது. அது பிறகு எங்க போனாருன்னு தெரியல பாத்துக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அண்ணி, பயமா எதுக்கு? அந்த ராஜாவோட ஆளுங்க ஒருவேளை இங்கே வந்துட்டாவளோ? அவனுங்க தான். அண்ணி, இவன் என்ன பச்சை குழந்தையா? அவனுங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம வருண தனக்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு இப்பதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கிறதுக்கே எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆகும். சாரு அவியலே அவனை பார்த்து இப்ப பயப்படல. உங்களுக்கு என்ன புதுசா? இல்லடா, இவரை காணலையா? அதான் அருவிக்கிட்டையும் கேட்டுட்டேன், அருவியும் காணலன்னு சொன்னா. எங்க போயிருப்பாரு? இவன் என்ன நடக்கிறதே ஒரு மாதிரி இருக்கு. 4 காலால நடந்து வர மாதிரி இருக்கு. ஒரு வேலை குடிச்சிருப்பானோ?
தம்பி நீ எங்க இருக்க? அண்ணன் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ரைட்டு.